மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. மலடினா குழந்தை பெறாதவங்க மட்டுமல்ல, படித்து வேலை இல்லாதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயும் படிப்பு வராதவங்க, திருமணமாகியும் குழந்தை இல்லாதவங்க, பிஸ்னஸ் பண்ணியும் வருமானம் இல்லாதவங்க, சர்ச்சுக்கு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாதவங்க, நீங்கள் வறண்டவங்க, மலடு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் திட்டப்படுற பிரயோஜனமற்றவங்களாக இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல எனக்கு தெரியுது. இவங்கள தான் சந்தோஷமான பெறுகிறவர்களாக, பலனுள்ளவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? கர்த்தருடைய சமுத்திரம் அண்ணாத போல தாழ்த்தி, ஆண்டவரை நான் ஒன்றும் இல்லை, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு இப்போ ஒப்பு கொடுங்க. உங்கள் ஊழியக்காரன் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலன் தருகிறவர்களாக, கனி தருகிறவர்களாக, அனைவருக்கு ஆசீர்வாதமாக உங்களை உயர்த்த போகிறார். அது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, தைரியமாக நிலையாக சொல்லுங்கள்.